ஹாய் பசங்களா, நம்ம இன்னைக்கு வந்து பாசிப்பருப்பு பாயசம் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன வேணும்னு பார்த்தீங்கன்னாக்கா பாசிப்பருப்பு. நான் வந்து பாசிப்பருப்பு வந்து இதில் வந்து ஒரு சுண்டு எடுத்துக்கிறேன். நீங்கள் இவ்வளோ பாசிப்பருப்பு எடுத்தீங்கன்னாக்கா இல்லை கால் பங்கு நான் வந்து இன்னைக்கு சாம அரிசி இருக்கு எடுத்துக்கிறேன். சாமை இல்லைன்னா வரகு, அப்படி இல்லைனாக்கா உங்களுக்கு கோதுமை இருக்கு பார்த்தீங்களா, கோதுமை ரவா இல்லை வெறும் அரிசி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஒரு கப்புக்கு 1/4 கப்பு. இது வந்து நான் இன்னைக்கு வந்து சாமை எடுத்துக்கிறேன். வரகு இருந்தால் வரகு எடுத்துக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்தது வெல்லம். இப்போ இது ரெண்டும் சேர்ந்து 1/4 கப்பு வந்திருக்கு. 1/4 கப்புக்கு வந்து நம்ம வந்து 2 இது அதே அளவுலயே 2 அளவுக்கு நம்ம வெல்லம் போட்டுக்கலாம். இது ரெண்டும் சேர்ந்து எவ்வளவு வருதோ அதுக்கு டபுள் மடங்கு எடுத்துக்கணும். 2.5 1/4 வந்திருக்கு, 2.5 போடணும். நான் வந்து 2 மட்டும் போட்டுக்கிறேன். நீங்க வந்து 2.5 போட்டுக்கலாம், 3 போட்டுக்கலாம், உங்க ஸ்வீட்டுக்கு தகுந்த மாதிரி. ஒரு சில வெல்லம் வந்து ரொம்ப ஸ்வீட்டா இருக்கும், அதையும் நீங்க பார்த்துக்கணும். அடுத்தது என்ன வேணும்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் துருவல், ஏலக்காய் பொடி, அடுத்தது வந்து முந்திரி பருப்பு, நெய், கொஞ்சமா உப்பு. இவ்வளவுதான் தேவை. எப்படி செய்யறதுன்னு சொல்லி நம்ம பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு அடுப்பத்தை வச்சுக்கோங்க. அதில் வந்து ஒரு எண்ணெய் சட்டி போட்டு வச்சுக்கோங்க. முதல்ல நம்ம பாசிப்பருப்பு சேர்த்துக்கலாம். வெறும் எண்ணெய் சட்டி தான், நெய்யெல்லாம் ஊற்ற வேண்டாம். வெறும் எண்ணெய் சட்டியில் பாசிப்பருப்பு வந்து நல்லா செவக்க வறுத்துக்கோங்க. பருப்பு வந்து எந்த அளவுக்கு நல்ல வாசனை வருதோ அந்த வாசனை தான் பாயசத்துலேயும் இருக்கும். அதனால நல்லா கொஞ்சம் அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில்னா கொஞ்சம் சிம்மில், மீடியமில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு நல்லா செவக்கணும். செவந்து நல்ல வாசனை வரணும். இப்போ இந்த பாயசம் வந்து இப்போ நீங்கள் பருப்பு வறுக்கும்போது கருகி போச்சுன்னு வச்சுக்கோங்க, கருகுன ஸ்மெல் வந்துருச்சு அப்படின்னாக்கா கண்டிப்பாக நீங்கள் அந்த பருப்பை வேறு எதுக்காவது யூஸ் பண்ணிக்கோங்க, பாயசம் பண்ணாதீங்க. ஏன்னா பாயசம் ஃபுல்லாக உங்களுக்கு கருகுன ஸ்மெல் வரும். அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சம் பொறுமையாக தான் வறுக்கணும். நம்ம பொறுமையாக இருந்தால் தான் சமையல் டேஸ்ட்டாக இருக்கும். இன்னும் பெருசாலாம் நேரம் ஆகாது, ஒரு 5 மினிட்ஸில் செவந்துடும். செவந்த உடனே நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ வந்து இந்த மாதிரி இருக்கு பாருங்க. நான் வந்து இந்த வெல்லத்தில் வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றிருக்கேன். தண்ணி ஊற்றி நான் என்ன பண்ண போகிறேன்னாக்கா அடுப்பில் வைக்காமல் மைக்ரோவேவில் வச்சு உங்களுக்கு வந்து அந்த மெத்தடும் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அதனால இதை நான் மைக்ரோவேவில் வைக்க போகிறேன். ஒரு 4 மினிட்ஸ் வச்சிங்கனாக்கா அந்த வெல்லம் கறந்து தண்ணியில் வந்து கரையணும். கொஞ்சம் தண்ணி கூட இருந்தால் பிரச்சனை இல்லை, ஏன்னா பாயசம் தான் பண்ண போகிறோம். அதனால் இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா அடிக்கட்டி மண்ணெல்லாம் எடுக்கிறதுக்கு தான், க்ளீனிங் ப்ராசஸ்க்கு தான் இது. நான் மைக்ரோவேவில் வச்சுட்டு வந்துடுறேன். இது வந்து 2 மினிட்ஸ் ஆனதும் வெளியில் எடுத்து ஒரு வாட்டி நல்லா கலக்கி விட்டுருங்க. கலக்கிட்டு திருப்பி ஒரு 2 மினிட்ஸ் வைங்க. டோட்டலி 4 மினிட்ஸ் வச்சாக்கா நல்லா கரைஞ்சிரும் வெல்லம். பாருங்கள், 2 மினிட்ஸ் மைக்ரோவேவில் வச்சேன். அப்புறமா எடுத்து நல்லா கலந்து விட்டுட்டு திருப்பி 2 மினிட்ஸ் வச்சேன். எவ்வளோ சூப்பராக வந்துருச்சு பாருங்கள். இல்லாட்டி நம்ம இதுக்காக இன்னொரு பாத்திரம் வைக்கணும், அடுப்பில் வைக்கணும். மைக்ரோவேவ் இருந்துச்சுனாக்கா நீங்கள் இந்த மாதிரிலாம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் நடுவில் இந்த மாதிரியும் வேலை ஈஸியாக இருக்கிறதுக்காக இந்த மாதிரி டிப்ஸும் நான் காமிக்கிறேன். இந்த அளவுக்கு நல்லா செவந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து அரிசி, கோதுமையோ அரிசியோ என்ன வச்சுருக்கீங்களோ அதை போட்டு, இது வந்து ரொம்ப வறுக்கணும்னு கிடையாது, லைட்டாக சூடானா போதும். ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் இதை போட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. இது வந்து இரும்பு எண்ணெய் சட்டி. இந்த எண்ணெய் சட்டி வந்து சூடாக இருக்கும், அதுலேயே இது நல்லா வறுத்துரும். ஸோ நீங்கள் இந்த ஹீட்லேயே இப்படியே வறுத்து கொடுத்துட்டே இருங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன், இருந்தாலும் நான் வந்து வறுத்துட்டு தான் இருக்கேன். அப்படியே வச்சுட்டு போயிட்டீங்கன்னாக்கா அடியில் இருக்கிறது மட்டும் கருப்பாயிடும். பாருங்க, இந்த சூட்லேயே பார்த்தீங்களா அந்த சாமை எப்படி பொரிய ஆரம்பிச்சிருச்சுன்னு. அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு தான் போட்டிருக்கோம். அவ்வளோதான். இப்போ வந்து இதை எடுத்து இந்த பக்கத்துலேயே குக்கர் வச்சுருக்கேன், இதை எடுத்து இந்த குக்கரில் போட்டு நல்லா கழுவணும். ஒரு 3 டைம்ஸ் கழுவிட்டு இது எவ்வளோ இருக்கோ இந்த மாதிரி ஒரு 3 டைம்ஸ் தண்ணி வச்சு ஒரு விசில் விடணும்.
உங்களுக்கு தேங்காய் பால் இல்லை பால்லாம் ஊற்றுற ஐடியா இருந்துச்சுனாக்கா நீங்கள் வந்து தண்ணி கம்மி பண்ணிக்கோங்க. 1க்கு 2 தண்ணி வச்சுக்கோங்க போதும். 1க்கு 2 வச்சாலே வெந்துடும். இது குக்கரில் கொட்டியாச்சு. இதை நல்லா கழுவணும். விசில் வந்துடுச்சு. அடுத்தது வந்து சிம்லேயே 5 மினிட்ஸ் வச்சுருங்க. ஏன்னாக்கா நம்ம வறுத்து வச்சுருக்கோம் பருப்பு, அதெல்லாம் மசிய வேகிறதுக்கு லேட் ஆகும். அதனால் 5 மினிட் நடுவில் வந்து அது அப்படியே சிம்மில் இருக்கும்போது 2-3 விசில் வந்தால் கூட ஓகே தான். சிம்மில் வந்து மினிமம் 5 மினிட்ஸ் அப்படியே வச்சுருங்க. வச்சுட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க. நம்ம விசில் அடங்குனதும் பார்ப்போம். பருப்பும் அரிசியும் நல்லா வெந்துடுச்சு. திருப்பி நம்ம நல்லா வெந்த பருப்பையும் அரிசியையும் திருப்பி அடுப்பில் வச்சுருக்கேன். அடுப்பு வந்து சிம்மில் வச்சுருக்கேன். எப்படி வெந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா தெரியுதா? இந்த பருப்பு வந்து பார்க்கறதுக்கு நல்லா வெந்துருச்சு. ஆனால் பார்க்கறதுக்கு உங்களுக்கு வந்து இப்படி முழுசாக தான் தெரியும். ஆனால் நல்லா சூப்பராக வெந்துருச்சு. இந்த மாதிரி இருந்தால் தான் பருப்பு பாயசம் சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். நீங்கள் வறுக்காமல் போட்டிங்கனாக்கா எல்லாம் சேர்ந்து குழன்னு ஆகிடும். இந்த மாதிரி நெத்து நெத்தாக இருக்கணும், நல்லாவும் வெந்திருக்கணும். இப்போ வந்து நம்ம இதில் வெள்ளைப்பாகு ஊற்றலாம். இந்த மாதிரி ஒரு வடிகட்டி வச்சுட்டு அப்படியே ஊற்றிடுங்க. அப்படியே பூரா ஊற்றியாச்சு. மைக்ரோவேவில் வச்சது நல்லா திக்கு பாகாவே ஆயிடுச்சு. அவ்வளோதான். பாகு ஊற்றியாச்சு. இப்போ நம்ம நல்லா கலந்து விடுவோம். இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து தேங்காய் பால் கூட ஊற்றலாம், இல்லைனாக்கா பசும்பால் எனக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் ஊற்றிக்கோங்க. வந்து ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டு. இப்போ வந்து பாயசம் கொதிச்சிட்ருக்குது. நம்ம அதுக்குள்ளார முந்திரி பருப்பை வந்து வறுத்து போட்டுடலாம். நம்ம இன்னும் பாயசத்தில் வந்து உப்பு போடவே இல்லை. ஸோ ஒரே ஒரு பிஞ்ச் சால்ட் போட்டுக்கலாம். அந்த காலத்தில் பருப்பு பாயசம் அப்படின்னாக்கா ஆக்சுவலி இப்படி தான் இருக்கும். தேங்காய் துருவல் போடுவாங்க, அதோட நிப்பாட்டிடுவாங்க. பால்லாம் ஊற்ற மாட்டாங்க. லைட்டாக செவந்தால் போட்டு வந்துருக்கு. அதுலேயே தேங்காயும் போட்டுக்கலாம். ஆக்சுவலி தேங்காய் வந்து முன்னாடியெல்லாம் வறுத்து கூட போட மாட்டாங்க. அப்படியே பச்சையாக தேங்காய் துருவலை மட்டும் போட்டு இறக்கிடுவாங்க. இது வந்து கொஞ்சம் வறுத்து போட்டோம்னாக்கா நீங்கள் காலையில் செய்கிறோம்னாக்கா நைட்டு வரைக்கும் வீணாக போகாமல் இருக்கும் பாயசம். அதுதான் நான் வறுத்து போடுறேன். ஒரு ரெசிபி வந்து வறுத்தெல்லாம் போடக்கூடாது. நல்லா செவந்துருச்சா போதும், இது போதும். இப்போ வந்து இந்த சூட்லேயே ஏலக்காய் பொடி போட்டுருவோம். போட்டுட்டு இதை அப்படியே நம்ம பாயசத்தில் கொட்டிட வேண்டியதுதான். அவ்வளவுதான், நம்மளோட பாயசம் ரெடி. பாருங்கள், நம்ம வந்து இந்த பாயசத்தை வந்து இப்படியும் சர்வ் பண்ணலாம். இது எவ்வளோ தேங்காய் துருவல் வேணால் போட்டுக்கலாம், உங்கள் டேஸ்ட்டு தான். இப்படியும் நீங்கள் பரிமாறலாம். அப்படி இல்லைன்னாக்கா பாருங்கள், பாதி இதில் வந்து கொஞ்சமாக பால், தேங்காய் பால் இல்லைன்னா சாதா பால், எது வேணுமோ. நான் உங்களுக்கு தேங்காய் பால் போட்டு பருப்பு பாயசம் தனியாக சொல்லித்தரேன். அது வந்து வேறு மாதிரி பாயசம். இந்த மாதிரியும் நீங்கள் சர்வ் பண்ணலாம். எல்லாமே உங்கள் டேஸ்ட்டு தான். அவ்வளோதான். ஓகேவா? வெல்லம் போட்ட பாயசம் செய்யும்போது நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தான் பால் சேர்க்கணும். தேங்காய் பால்னால் நீங்கள் வந்து சூடாக இருக்கும்போதே சேர்த்துக்கலாம். அதுவும் ஃபஸ்ட்டு பால் வந்து கடைசியில் தான் சேர்க்கணும்.
பசும்பாலை வந்து எப்போவுமே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் சாப்பிடும்போது கலந்து சர்வ் பண்ணுங்கள். இந்த பாயசம் வந்து உங்களுக்கு ஒன்றுமே ஆகாது. இன்றைக்கி மிச்சமானால் கூட நீங்கள் நாளைக்கு ஃப்ரிட்ஜில் வச்சு கூட சாப்பிட்லாம். ஒன்றும் ஆகாது. இன்றைக்கி காலியாகிடும். அதனால சொல்கிறேன், பால் ஊற்றி வச்சிங்கனாக்கா சீக்கிரமாக புளிச்சிடும். அதனால் எப்போ வேணுமோ அப்போதைக்கு பால் சேர்த்துக்கோங்க. பால் சேர்க்கறதா இருந்தால். பால் சேர்க்காமல் நம்ம செய்கிறோம் பார்த்திங்களா, இதுதான் ஒரிஜினலான ரெசிபி. ஓகே பசங்களா, இப்போ வந்து நம்ம பாயசம் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது வந்து ஆத்தென்டிக்காக செய்கிற பாயசம். இது வந்து நம்ம விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி பாலோ தேங்காய் பாலோ சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ செஞ்சு சாப்பிடுங்க. ஓகே பசங்களா, நம்ம வந்து இன்றைக்கி பாசிப்பருப்பு பாயசம் எப்படி செய்யுதுன்னு கற்றுக்கிட்டோம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஹெல்த்தி குக்கிங்.